இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. நம்மகிட்ட சில பேர் கேட்டாங்க, போகலையா சுக்கவாசலுக்கு? மனுஷனாக பிறந்ததே பாவம் பண்ணாலும் மனுஷனாக பிறந்திருக்கிறோம். தெரில, அதாவது வருஷம் முழுக்க சொக்கவாசலே படுத்தாலும் நம்ம பண்ணுற பாவங்களுக்கு இதெல்லாம் சரியாக தெரில. எனக்கு நம்பிக்கை இல்லை. முடிந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களோட வாழணும் தான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது முயற்சியில் தான் போயிட்டே இருக்கு. அப்படி அது மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். பட் பாவம் மக்கள் இன்றைக்கி என்ன விஷயம், வீடியோவோட பதிவு எதுக்குன்னா, பெருமாள் கோயில் பக்கத்தில் நம்ம ஃபார்மசி இருக்குது. இப்போ பார்க்கும்போது பாவம் மக்கள் இன்றைக்கி வந்து சாரையாக அவ்வளவு கூட்டம். இன்றைக்கி இந்து அறநிலையத்திற்கு கீழே தான் வந்து இந்த பெருமாள் கோயிலாம் வருது. இன்றைக்கி ஒரு நாளாவது கொஞ்சம் ஃபுல்லாக திறந்து வைக்கிற மாதிரி. பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் 4 மணிக்கு திறந்துறாங்களாம். திறந்துட்டு 11:15 அன்றைக்கி அடைச்சிட்டாங்க கோயில் அன்றைக்கி. ஆனால் மக்கள் பாவம் வந்து வெயிலில் 1 கிலோமீட்டர் மேலே கீழே நிற்கிறாங்க. அன்றைக்கி ஏதோ ஒரு நம்பிக்கை, அவங்க நம்பிக்கையை வந்து நம்ம வந்து தப்பு சொல்லக்கூடாது. ஈவினிங் பார்த்திங்கன்னா 7:45 8 மணிக்கெலாம் வந்து நடைய சேர்த்துட்டாங்க, சொர்க்கவாசல் முடிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதில் அரசாங்கம் தலையிட்டு இன்றைக்கி ஒரு நாள் 2 ஷிஃப்ட் போட்டு 4 மணிக்கு திறக்கிறாங்க. ஓகே, மார்கழி மாதம் நாள் 2 ஷிஃப்ட் போட்டு வர்ற மக்களுக்கு பாவம். இன்றைக்கி ஒரு நாள் வந்து ஏதோ பெருமாளை தரிசித்து அந்த சொர்க்கவாசல் போனால் ஏதோ பாவங்கள் கழிகிற அவங்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வந்து கெடுக்கிற மாதிரி செய்யாமல் அந்த நம்பிக்கையை ஊக்கப்படுத்துகிற மாதிரி அரசாங்கம் தலையிட்டு இந்த டைமிங்கை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இன்றைக்கெலாம் ஒரு 10 மணி வரைக்கும் நீங்கள் திறந்து வைக்கலாம் வந்துட்டு. இதெல்லாம் ஐதீக விதியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. கடவுள் மக்களுக்காண்டி தான். நான் வருஷம் முழுக்க அது கோயிலேருந்து சும்மா நிற்பார் பெருமாள், யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் மக்கள் கூட்டம் போகுது. அப்படியே வந்து அப்படிங்கிறப்ப இன்றைக்கி ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு ஐயங்காரில் வந்து 2 ஷிஃப்டாக போட்டு, காலைல ஒரு ஷிஃப்ட்டு ஈவினிங் ஒரு ஷிஃப்ட்னு போட்டு செய்யலாம். அதெல்லாம் மனிதர்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது.